எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க டிக்னிட்டரிஸ், மினிஸ்டர் சார், எம்பி சார், எம்எல்ஏ சார், மேயர் சார், டிஎஸ்ஓ மேம், கலெக்டர் மேம், அண்ட் ஆல் த பேரண்ட்ஸ், கோச்சஸ் அண்ட் ஆல் த பிளேயர்ஸ் எல்லாருக்கும் என்னோட விஷஸ் அண்ட் வெரி குட் ஆஃப்டர்நூன். என் பேர் துளசிமதி முருகேசன். நான் பாரிஸில் நடந்த பாராலிம்பிக்கில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தேன். By this, I became the first Indian woman to reach finals in the Paralympics. அதுக்காக நம்ம ஹானரபிள் பிரசிடென்ட் ஸ்போர்ட்ஸ்லேயே 2வது உயரிய விருதான அர்ஜுனா அவார்டு வழங்கி ஹானர் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த பாராலிம்பிக்கு முன்னாடி 15 கண்ட்ரீஸ் போய் 17 கோல்டு மெடல்ஸ், 12 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 8 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். நான் வந்து நம்ம நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் 4th இயர் படிச்சுட்ருக்கேன். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வரேன். நான் இந்த 13 வருஷமாக எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்புக்கோ ஒரு அகாடமிக்கோ போய் ப்ராக்டிஸ் பண்ணல. முழுக்க காஞ்சிபுரம் கவர்மெண்ட் எஸ்ஜிஐடி ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள் அண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக பயனடைஞ்சுலாம் நான் ஒலிம்பிக் வரைக்கும் போய் மெடல் ஜெயிச்சிருக்கேன். இதை நான் இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா முன்னாடிலாம் நம்ம ஒலிம்பிக் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் கலந்துக்கணுன்னாலே அதர் கண்ட்ரிக்கு போய் ட்ரைனிங் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட்லேயே ஹை கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கோச், அதுக்கப்புறம் சிஎம் மினி ஸ்டேடியம், அதுக்கப்புறம் நம்ம சென்னை ஒலிம்பிக் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இனிமேல் நம்ம வெளிநாடுகளுக்கு போய் பயிற்சி செஞ்சு ஒலிம்பிக் லெவலில் போய் மெடல் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியே நம்மளால் ஒலிம்பிக் லெவலில் போய் மெடல் ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராஸ் ரூட் லெவல் பிளேயருக்கு என்னென்ன தேவைன்னு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு கேமில் நான் பிளேயராக ஆகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்பி ஸ்போர்ட்ஸை கெரியராக சூஸ் பண்ணலாம். நீங்கள் நேஷ்னல் லெவலில் வின் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு சாம்பியன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் வின் பண்ணிட்டீங்களா, எம்ஐஎம்எஸ் ஸ்கீம் இருக்குது, எலைட் ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்லாம் உங்களை மந்த்லி உங்களை கவனிச்சு உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன், எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. சரி, நீங்கள் ஜெயிச்சு முடிச்சிட்டீங்க, கையில் ஒரு டிகிரியும் வாங்கிட்டீங்க அப்படின்னா 3% இடஒதுக்கீட்டின் கீழே உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்ருக்காங்க. சார் சொன்ன மாதிரி 100 பேருக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு அரசு துறைகள்லையும் பொதுத்துறைகள்லையும் வேலை வழங்கி வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. எந்த ஒரு ஸ்டேட்லையுமே இப்படி நடந்ததே கிடையாது. ஸோ உங்களுக்கு கல்வி, அதுக்கேற்ற விளையாட்டில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஊக்கம், நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கான ஹை கேஷ் இன்சென்டிவ், உங்களை ரொம்ப உண்மையமாக கவனித்து உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நம்ம இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம தான் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம திறமையை வளர்த்துக்கணும். நான் ரொம்ப பெரிய ஃபேமிலியெல்லாம் வரல. நான் சின்ன வயசுலேருந்து குடிசை வீட்டில் தான் வளர்ந்தோம். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருந்திருக்கு. நான் 10 வருஷமாக சிஎம் டிராஃபி விளையாடிட்டு இருக்கேன். இது என்னோட 11வது வருஷம். 10 வருஷமாக ஸ்டேட்டில் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சிஎம் டிராஃபியோட கேஷ் ப்ரைஸ் தான் எங்களோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போயிருக்கு. நான் இங்கே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா, முன்னாடிலாம் சிஎம் டிராஃபிக்கு மாற்றுத்திறனாளிகள் ஜெயிச்சா 5,000 தான் கேஷ் ப்ரைஸ் இருக்கும். இதே நார்மல் பிளேயர்ஸுக்கு 1 lakh இருக்கும். அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் நம்ம உதயநிதி சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குமே ஏபிள் பாடிட் அத்லெட்ஸ்க்கு ஈக்குவலாக அதே 1 lakh கேஷ் ப்ரைஸ் கொடுத்து அழகு பார்க்குறாங்க. பிளேயர்ஸ் தான், நீங்களும் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் நார்மலுக்கு ஈக்குவலாக ஹை கேஷ் இன்சென்டிவ்லாம் கொடுத்து எங்களை கௌரவிக்கிறாங்க. ஸோ இது எல்லார் சார்பாகவும், எல்லா மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் நான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.